தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவர் இந்த போது இருப்பாராக. தொடர்ந்து நிகழ்ச்சி புதிய வாழ்க்கையை என்னுடைய நிறுவன ஆண்டு கொண்டாடுகின்றோம். தொடர்ந்து வாழ்க்கையை உங்களுடைய உறுதியையும் என்னுடைய அவசரம் கொண்டாடுகின்றோம். கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் படைத்த இந்த அருமையான இனிய நாளிலே நம்முடைய பிள்ளைகள் ஸ்டீவன், ரீமா ஆகிய இருவரும் இன்று இறைவனுடைய பிரசன்னத்திலே இருவரும் ஒன்றிணைந்து திருமணம் என்னும் அருள் அடையாளத்தால் இணைக்கப்பெற இருக்கின்றார்கள். எனவே இறைவனுடைய அருளுக்காக நாம் இறைஞ்சி மன்றாடுவோம். இவர்கள் இன்று ஆரம்பிக்கின்ற இல்லற வாழ்வு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, வழிநடத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும், இறை அருள் அவருடைய வாழ்விலே என்றும் பொங்கி வழிந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும், இறை அருளோடு அவர்கள் வாழ்வு இறைவனுக்கு ஏற்ற வாழ்வாக இருக்க வேண்டும் என்றும், திருமணத்தில் எல்லா விதமான அருளையும் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காகவும் இந்த குடும்பத்தாருக்காகவும் முழுக்கமாய் இறை அருளை கொண்டாடுவோம். இந்த கருத்தோடு நாம் அர்ப்பணிக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாக இருக்கிற நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனை மன்னிக்க கொண்டாடுவோம். எல்லாம் அந்த இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிறையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது நடிகான் மரியாதையும் மாணவர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் பல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
இறைவா, மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டும் என திருவுளமானே. திருமண உடன்படிக்கையால் இணைக்க பெற இருக்கும் அடியார்கள் ஸ்டீபன் ரீமா இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்களும் அருளால் அன்பில் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்க செய்வீரா. உம்மோடு தூயாவியார் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 18 24 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணில் இருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றுக்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறக்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிலிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவரே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையும் ஆனவர். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவர் பெண் என்று அழைக்கப்படுவார் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இயல் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது கொண்டு பந்தை மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தை மேற்பார்வையாளர்
திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பத்தோட குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பெரிய ரெடியாக இருக்குங்களா? முன்னாடி வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த சூழ்நிலையில் பெரிய கூட்டம் கூடியிருக்கலாம் எதிர்பார்ப்பு. ஆனால் நாம் அதை தவிர்க்க வேண்டியது இருக்கிறது. அதுக்காகத்தான் சிறிய குழுவாக அவர்களும் எவர்கள் இருந்தாலும் உங்களை நினைத்து ஜெபித்து பார்க்கிறார்கள். அதனால் உங்களுக்கு மாதிரி தந்தையர்களும் அனைவரும் எல்லோரும் சேர்ந்து இந்த மகிழ்ச்சியான உன்னதமான வாழ்வில் முதல் பெரிய படி நீங்கள் எடுத்து வைக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் அருளும் நிறைந்த திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓரிரு வார்த்தைகள் தான் பேச வேண்டும். நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். நீங்கள் இந்த தயாரிப்பில் இருப்பதால் இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த அருள் அடையாளத்தை அருளும் அடையாளம் கலந்த திருவருள் சாதனத்திலே நீங்கள் பங்கேற்றுக் கொள்கிறீர்கள். அதை நீங்கள் தான் நிறைவேற்றப் போகிறீர்கள். அதை பற்றி ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல விரும்புகிறேன். அந்த முதல் முன்னணிகளை சொல்கிறேன். இறைவனுடைய சன்னிதானத்திலே அவருடைய ஆசிரியும் இங்கு அனைவருடைய ஆசிரியரும் சேர்ந்து நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்ய இருக்கிறீர்கள். அதனால் இந்த ஒப்பந்தத்தை முதலில் இறைவன் ஆசீர்வதிக்கிறார். இறைவன் இங்கே இருந்து இதை வழிநடத்துகிறார். இதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது எவ்வளவு முக்கியமான ஒரு வாழ்க்கையை நிகழ்ச்சி. கணவன் மனைவி ஆணும் பெண்ணும் திருமணத்தில் ஒன்று சேர்ந்த நேரத்திலே நான் இருக்கின்றேன், நான் தான் உங்களை ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி அவர் இங்கே உங்களை முன்னின்று ஆசீர்வதிக்கின்றார். இதுதான் நமக்கு முதல் கருத்தாக சொல்ல விரும்புகின்றேன். முதல் வாசகத்திலும் அதைத்தான் கடவுள் தான் ஆதாம் ஏவாளை ஒன்று சேர்த்து அவர்களுடைய அந்த உறவை ஏற்படுத்துகின்றார். மனுக்குலம் உருவாவதற்கு கடவுள் தான் காரணமாக இருந்தார். ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர்கள் மூலமாக ஒரு சமுதாயத்தை உருவாக்க கொடுத்தார். ஆண்டவருடைய ஆசை நற்செய்தியிலும் பார்க்கின்றோம். நற்செய்தியிலே இயேசு செய்த முதல் சிறு அடையாளமாக இந்த கானாவூர் திருமணத்தில் தான் தண்ணீர் ரசமாக மாற்றினார். திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார், அவர் வந்தார். மரியனை அழைக்கப்பட்டிருந்தார், வந்தார். திருத்தூதர்களும் வந்தார். அந்த திருமணத்தை எந்த அளவுக்கு இறைவனே மதித்து இந்த தம்பதியர்களை நாம் வாழ்த்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அந்த தூதர்களோடும் மரியனையும் அங்கே வந்திருக்கிறார்கள். மீண்டும் இதே கருத்து நாங்கள் உங்களோடு இருக்கிறோம்.
ஏனென்றால் நீங்கள் எடுத்துக்கிற இந்த படி மிக மிக முக்கியமான படி ஒரு வாழ்க்கையில் அதை நாம் ஆசீர்வதித்து இருக்கின்றோம் என்று சொல்லி இயேசு மரியும் வருகிறார்கள். அவர்கள் இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள். இயேசு இருக்கிறார், மரியமை இங்கே இருக்கிறார், உங்களையும் இருக்கிற அனைவரையும் ஒரு வாசலுக்கு இருக்கிறார். திருமணத்திலே இரண்டாவது முறையாக பார்ப்பது என்னவென்றால், நீங்கள் இங்கே தனியாக இல்லை, இருந்தால் கூட வேற இருக்கு. ஒரு சமூக நிகழ்வாக இது நடைபெறுகிறது. சமூகம் தனியாக நம்ம ஓடி போகலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா, இதெல்லாம் பாட்டில் தான் செய்யலாம். ஆனால் வாழ்க்கையில் அது நடக்காது. பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தோடு, உற்றார் உறவினருடைய ஆசீர்வாதத்தோடு எல்லோரும் ஒரு சமூகமாக கூடி உங்களை மனமாற வாழ்க்கை என்று போல் என்றும் மகிழ்ந்த தினங்கள் சமுதாயத்தை உருவாக்குங்கள். உங்களுடைய எல்லாரும் நல்லறமாக மாறட்டும் என்று நாங்கள் எல்லோருமாக உங்களோடு உடனிருந்து இந்த தீர்மானத்திலே, இந்த ஒப்பந்தத்திலே நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கின்றோம். அதனால் திருமணம் ஒரு சமூக நிகழ்வாக அதை நாம் உணர்ந்துள்ளோம். அதனால்தான் நல்லது கெட்டது எது நடந்தாலும் நீங்கள் தனியாக இருப்பதாக உணர்ந்தார்கள். உண்மைதான், கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நீங்கள் தனி கொடுத்துட்டு போகலாம், அது ஒரு அவசியம் தேவையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கிருந்தாலும், நீங்கள் 2 பேர் மட்டும் இருந்தால் கூட நீங்கள் ஒரு மரத்தினுடைய கிளைகளாக இருக்கிறீர்கள். உங்களுடைய வேர்கள் உங்களுடைய பெற்றோர்கள், தாத்தா பாட்டி அந்த குடும்பத்திலே இருக்கிறது. 2 பேர், அந்த 2 குடும்பங்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அப்பொழுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம், உதவி கேட்கலாம், ஆலோசனை கேட்கலாம். ஒரு கஷ்டமான நேரத்திலே ஒரு ஆறுதல் பெறலாம். அதனால் நீங்கள் தனியாக இல்லை, சமுதாயம் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துகிறது. ஸோ டோன்ட் ஃபீல் லோன்லி. இனிமே ஒரு நாள். மூன்றாவதாக இதுதான் அதிகமாக கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த திருமணத்தில் இறைவன் இருக்கின்றார், அரியணை இருக்கின்றார், சமுதாயம் எல்லாம் இருக்கின்றார். ஆனால் நீங்கள் தான் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஒருவரை ஒருவர் கணவனாகவும் மனைவியாகவும் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் தான் இந்த இல்லறத்தை அமைக்கப் போகிறீர்கள். நீங்கள் தான் இருவரும் ஒருவராக ஒரு மனமாக வாழப் போகிறீர்கள். இந்த திருமணத்தை நடத்துகின்றவர்கள், தந்தையர்கள் உங்களுக்கு ஒரு சாட்சிகள் போக நீங்கள் தான் ஒருவரை உன்னை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை நான் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒருவரை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கணவன் தான் உங்களுக்கு போகிறார். அப்படியானால் இந்த திருமணத்தினுடைய மூல கரு என்று சொல்ல வேண்டுமானால் உங்களிடையே இருக்கின்ற அந்த அன்பு உறவு, அந்த அன்பு உறவு தான் உங்களை இறுதி வரையில் நிலைத்திருக்க செய்யப்போகிறது. அது எப்படி வெளிப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது சொல்லலாம், ஐ லவ் யூ நான் சொல்லலாம். ஓகே, வாழ்க்கையிலே அது இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை இறுதி நாள் வரையில் அது தொடர் கதையாக, அது எப்பொழுதும் ஒரு நீண்ட சங்கிலியாக அது இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் அதில் ஒரு செயின் கூட விலகக்கூடாது. இருவரிடையே எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் இருவரும் ஒருவராக இருக்கிறீர்கள். அதனால்தான் மனைவி தன்னுடைய பெயரை எழுதும் பொழுது தன்னுடைய பெயரை சேர்த்து எழுதுகிறார். இப்படிப்பட்ட அந்த அன்புறவு இந்த காலத்தில் அது
பரீட்சைகள் இருக்கிறது. அதைத்தான் நாம் அந்த சோதனைகளை வெளுத்து கொள்கிறார். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு சில நம்மளையே பேசணும். எனக்கு அவருக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நாங்கள் எந்த விதத்திலும் சண்டை போடுவதே இல்லை. அப்படியே ரொம்ப சந்தோஷம். அப்படி சொல்றேன். என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டே இருப்பேன், அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டே இருப்பார். அதனால் எங்களுக்குள்ள எந்த வேறுபாடு என்னுடைய வருமானம், என்னுடைய பேங்க் அக்கவுண்ட், என்னுடைய பொருட்கள் இதுதான். அது அவருக்கு, அது எனக்கு தெரியாது. அப்போ சொல்ல சாதாரண செல்போன்ல கூட பரவாயில்ல, கணவனுடைய செல்போன் மனைவி எட்டி கூட பார்க்கக்கூடாது. மனைவி செல்போனை கணவன் பார்க்க எப்படி சொல்ல முடியும்? கணவன் மனைவி ஒன்றாக இருக்கின்றார்கள். பல விஷயத்திலும் சரி, உறவுகளிலும் சரி, பேச்சிலும் சரி, தனித்தனியாக இருக்கும் பொழுது அது ஒரு ஒன்றாக இருக்கிறார்கள், ஒரு மனதாக இருக்கிறார்கள், ஒரு சிந்தனையாக இருக்கிறார்கள், பகிர்ந்து கொள்கிறார்கள், விட்டுக் கொடுக்கிறார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? அதை நாம் சிந்திக்கிறோம். இந்த காலத்தில் அது ரொம்ப சாதாரணம், ரொம்ப சாதாரணம். சிறுவர்கள் அல்லது இளைஞர்கள் அப்படி தனியாக எப்படி திருமணத்திலே அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களோ எல்லாமே ஒன்றாக வேண்டும். சமுதாயத்தில் இது ஒரு கஷ்டமான காரியம் நான் சொல்வது. ஆனால் எங்கே இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், ஒரு ஒற்றுமை இருக்கிறதோ அது போனா எடுத்து பாருங்க. ஒரு போன் வரலாம், நீங்களே எடுங்க, யாரெல்லாம் பேசுவாங்க எடுங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த சுதந்திரம் இருக்கிறதா? கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன இடத்துல வழி ஓடுவோம் பேசுவோம். எங்கே இருக்கு அந்த ஒற்றுமை? பகிர்வு ஒளிவு மறைவு. நான் பொதுவாக சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு சோதனை கண்டிப்பாக ஸ்ரீமன் வரக்கூடாது வாழ்த்துகின்றோம். அப்படி எப்படி அப்படி இருந்திருந்தால் கண்டிப்பாக நம்முடைய இல்லற வாழ்க்கை முழுமையாக மகிழ்ச்சி நிறைந்ததாக, மன நிறைவு இருந்ததாக, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதுதான் உங்களுடைய பலம், அதுதான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் கை கொடுக்கும். நண்பர்கள் இருக்கலாம், உற்றார்கள் இருக்கலாம், அவர்களை விட நீங்கள் தான் ஒருவரை அதிகமாக நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அன்புறவு உங்களுக்கு எப்பொழுதும் வாழ்த்துகின்றோம். இறைவன் சன்னிதானத்திலே மரியனுடைய ஆசிரியரோடு இந்த சமுதாயம் நாம் எல்லோருமாக சேர்ந்து ஆசிரியத்தின் நேரத்தில் உங்களுக்குள்ளே ஒரு அருமையான ஒரு அன்புறவு அமைய வேண்டும். நீங்கள் இறைவனால் எப்பொழுதும் ஆசிரியத்துக்கு வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றோம். திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் ஒத்துழைத்து காத்தருளுமாறு உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை புனித திருமுழுக்கால் அர்ச்சித்துள்ளார். இப்போதோ மற்றொரு அருள்நிலையாளத்தின் வழியாக உங்களுக்கு அருள்பலம் வைத்து நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும் திருமணத்தின் ஏழைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் உங்களை நிலவுகின்றேன். ஸ்டீபன், ரீமா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நிலையை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா?
இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கையில் சேர்த்திருக்கிறீர்கள். இறைவன் திருமணம் திரு அவை முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருவாவை முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி நம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்ளாராக. இறைவன் இணைந்ததை மனிதன் பிரிக்காது. ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். Thank you.
க்ளோஸ் பண்ணுங்க கட்டுற மாதிரி முகம் மாதிரி பாருங்க அதே தேங்க்யூ சகோதரிகளே, என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை நடக்காகவும் ஒரு கையெழுத்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் திருவியின் ஏற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுள்ள நல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். திருமணத்தின் உடன்படிக்கை மனமொற்றுமையின் இனிவரத்தாலும் அமைதியின் முறிவுறாத பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளரச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிகின்றேன். பாடுவதாம்
ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழித்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் மாறுபட உளம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்திருந்து செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதனும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் மகவுடைமைகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவி இருக்கும் உங்கள் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ரவிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உங்கள் திரு அவை அன்பில் நிறைவேற்றி தருளும். மேலும் வீட்டிலும் எதிர்நோக்குடன் மேற்கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக பொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் போதகர்களாயிருந்தோர் எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ, புனித அந்தோனியார் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீன்பறிக்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிக்கடையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, கிறிஸ்துவில் இப்பொழுது மனமுடித்த அந்த அடியார்களாகிய மணமக்கள் மீது ஆண்டவர் தமருடைய ஆசி இரக்கமுடன் பொழியவும், புனித உடன்படிக்கையால் இணைந்த இவர்களும் அன்பினால் ஒரே உள்ளம் படைத்தவர்களாக திகழவும் ஆண்டவரிடம் பணிவுடன் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த புதிய தம்பதியர்களுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, நீருமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை எதிரியா துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு அவர்களின் இருவரல்ல ஒரே உடல், எனவே ஒன்றாக இணைந்த திருமணம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தீர். எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவும் திருவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் உணர்த்தும்படி திருமணத்தின் கிடைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தி ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நிலவுடைய ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலும் பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாய் இணைக்க பெற்று உமது ஆசியை நாட்டிற்கும் அடியார்கள் இவர்களை கனிவாய் கண்ணோக்கியருளும். தூய ஆவியாரின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றியருளும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களா. அடியார் தீமாவில் அன்பும் அமைதியின் அருளும் குடிகொண்டிருப்பளவாக. திருநூலில் போன்ற பெரும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவர் ஸ்ரீபடி நிலையம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அவர் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல இவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரை உம்மை இப்போது வேண்டுகின்றோம். உம் அடியாரின் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களா. தம் மன வாழ்வில் ஒன்றிணைந்து நன்னடத்தையில் சிறந்து விளக்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவரும் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழ்வார்களாக. இவர்களுக்கு மக்கள் பேரு அளித்தருளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்களும் விரும்பும் முதுமை அடைந்து புனிதருக்குரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை வழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வார்த்தை தெரிவித்துக் கொள்வோம். இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியில் திருவிழத்துக்கு அழைப்பு பெற்றிருக்கின்ற நாம் பேருகின்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று கணவனாக மனைவியாக வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் அது ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. எனவேதான் இந்த திருமணம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நடந்தே இருக்கிறது. எனவே கடவுளை மையமாக வைத்து தொடர்ந்து நீங்கள் வாழுங்கள். கடவுளை இருந்த பற்றி கொள்ள வேண்டும். தயார் செய்வன் அதான் முக்கியமான
இனிமேல் இறைவனில் நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்கள் வாழ்கின்றவர்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பமாக நீங்கள் திகழ முடியும். ஆகவே இன்று இது வழக்கமாக நடக்கின்றவர்களாக 3-4 பேர் இருந்து யாரும் திருமணத்துக்கு வரமாட்டாங்க. ஒரு சமயத்தை பூசைக்குவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு தான் சொல்ல வேண்டும். 2 பேருக்குமே அப்பா இல்லை குறையை நீக்கி இது நிகழ்ந்திருக்கிறது நான் நம்புகின்றேன். அந்த இடத்திலே இருந்து உங்களை ஆசிர்வதிப்பதற்காக இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் மகிழ்ச்சி அடைந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதற்காக 2 பேருடைய தாயாரை நான் பாராட்டுகின்றேன். உங்களை ஆளாக்கி உருவாக்கி இந்த நிலைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் சாதாரணமான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் நாம் அதை தெரிவிக்க வேண்டும். அவருடைய அன்பு பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அவன் முதல் தெரியுமா அவன் இடத்திலே செல்கின்ற பொழுது அவர் 2 பிள்ளைங்க இறங்காங்கி போயிட்டாங்க. நீ தான் ஒன்றுமா இருக்க ஸ்டீஃபன் அதே போல அவங்க வீட்டில் போகும்போது நீ அவனுடைய மகனாக இருந்து அவருடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். தந்தை இல்லாத ஒரு இல்லத்தை நீ மகனாக இருந்து அந்த தந்தைக்கு இடத்திலே குடும்பத்தை நீ வழிநடத்த வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற பொழுது நிச்சயமாக 2 குடும்பங்களும் மகிழ்ச்சி அடைந்த குடும்பங்களாக இருக்கும். மனதில் கொண்டு நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பியில் நிச்சயமாக என்னுடைய ஆசிரியர்களோடு என்று விருதுகளை வழிநடத்தவும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருப்பலியில் ஆற்றலால் ஒரு பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றி அருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைந்த இவர்கள் ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தாலும் நிறைவடைந்துள்ள இவர்கள் அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தலைவணங்கி மன்றாடுவோம். என்றும் உள்ள தந்தையாகிய இறைவன் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் ஓர் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறையன்புக்கு சாட்சிகளாக திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இதரோரும் அறிவோரும் இறைவன் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று பாருங்கள், திருப்பணி நிறைவேற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
சார் இங்க பாருங்க. மேடம் இங்க பாருங்க. ஓகே, ஸ்மைல் பண்ணுங்க சார். ஓகே, கேமரா போகுது. ஓகே, ஓகேவா? டன்.